பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அப்போஸ்தல நடபடிகள் 9வது அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது சவுலிடத்தில் ஒரு அர்ப்பணிப்பு வெளிப்படுகிறது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய சத்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆனால் இதற்கு முன்பதாக சவுல் எப்படி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய மாம்ச வைராக்கியத்திலே செயல்படுகிறார். அப்படி செயல்படும் பொழுதுதான் ஒரு குதிரையின் மேலே ஏறி வேகமாக தமஸ்குவுக்கு போகக்கூடிய வழியிலே ஒரு சடுதியான ஒரு ஒளி அவரை சந்தித்து குதிரையிலிருந்து கீழே விழுகிறார். அந்த இடத்திலே ஒரு வீழ்ச்சி உண்டாகிறது. ஏன் இந்த வீழ்ச்சி என்று பார்க்கும் பொழுது அவர் மாம்ச வைராக்கியத்திலே செயல்படுகிறார். ஆனால் பின்பதாக அவருடைய வாழ்க்கையில் இந்த அர்ப்பணிப்பு வந்த பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அர்ப்பணித்த பின்பு அவருடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சியை பார்க்க முடியாது. அவருடைய ஓட்டத்திலே ஜெயத்தை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதாக இருக்கும். நம்முடைய ஓட்டத்தை நிச்சயமாக ஜெயமாக ஓடி முடிக்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையால் நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அவருடைய சத்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய சத்தத்திற்கு எங்களை அர்ப்பணித்து செயல்பட கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தருவீராகப்பா. எங்களுடைய மாம்ச வைராக்கியத்தினால் நாங்கள் செயல்படாதபடிக்கு உம்முடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணித்து செயல்பட கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்து எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.